வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது எஸ்பிஓவில் என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ எந்தவித டவுட்னாலும் தயக்கம் இல்லாமல் கேளுங்க. மைக்ரோ டாஸ்க் மெம்பருக்கு அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இதிலெல்லாம் போஸ்ட் வந்து போடுறீங்க. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பப்ளிக் அப்படின்ட்டு வைக்கணும். போஸ்ட்டில் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்கீங்க. போஸ்ட் போடுற இடத்துல ஸ்டோரி போட்டு வச்சுருக்கீங்க. இப்போது வந்து ஒரு சான்ஸ் வந்து ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகும். அது எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரியலை அப்படின்னா அது எப்படி போயிட்டு செக் பண்ணுறது அப்படின்னா பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லைனா டாஸ்க் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பே அவுட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எத்தனை டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்கு. நீங்கள் மைக்ரோ டாஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எத்தனை டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம். மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸு போஸ்ட் வந்து போட்டிருப்பீங்க. நிறையா போஸ்ட் வந்து அதில் நீங்கள் டெலீட் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா பப்ளிக்னு கொடுக்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருப்பீங்க. போஸ்ட் போடுற இடத்துல ஸ்டோரி போட்டு வச்சுருப்பீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். 3 கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். ஹேஷ்டேக் வந்து கரெக்டாக போடணும். இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ண போய் தான் இதை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். டாஸ்க் ஹிஸ்ட்ரியை வந்து போயிட்டு பாருங்கள். நீங்கள் எத்தனை டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அது எல்லாமே நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இன்றைக்கே எல்லாத்தையுமே ஃபுல்லாக டாஸ்க்கை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எத்தனை டாஸ்க்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சரி பண்ணிக்கிறலாம். நீங்கள் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அத்தனை போஸ்ட் என்ன செய்யணும், கரெக்டாக நீங்கள் வந்து இப்போவே எல்லாத்தையும் ஒரே போல் போட்டுருங்க. அதேமாதிரி அதில் எடிட் பண்ண முடிஞ்சாலும் எடிட் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பை மோட்டில் வந்து பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் அமேசானில் பண்ணியிருப்பீங்க, பை மோட்டில் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா பை மோட்டில் மட்டும் நீங்கள் எத்தனை டாஸ்க்கு பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டாஸ்க்கை வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? போஸ்ட் போடுவோம். இப்போ பைமோட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பைமோட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பைமோட்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதில் போஸ்ட் வந்து போடுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எதுனாலும் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்னாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் இருக்கா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறதே. கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து டைம் தெரியுது. இதில் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு மொபைலில் என்ன ஷோ ஆகுதோ அது அப்படி தெரியுது. அதே மாதிரி ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தெரியுது. இந்த ப்ராடக்ட்டு, அந்த பிக்சரு, ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அது எவ்வளோ கிராம், எவ்வளோ ரேட் அப்படின்ட்டு எல்லாமே தெரியுது. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்தாச்சா, இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி போஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள், இது பக்கத்தில் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து வரும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பைமோட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் போடுங்க. பைமோட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை அப்படி என்ன செய்யணும், போஸ்ட் வந்து போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற இடம் என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் நிறைய பேர் இந்த பப்ளிக்கை சூஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம வந்து போஸ்ட்டு போட்டோம் என்ன அதுன்ட்டு கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு தயக்கம் இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் வைக்காதீங்க. இதில் பப்ளிக்குன்னு வச்சு நீங்கள் வந்து போஸ்ட் வந்து போடணும். இதில் பப்ளிக்னு ஆன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து போஸ்ட் போட முடியும். இதில் வந்து கிராப் பண்ணவோ இல்லைன்னா எதுவும் பண்ணவோ கூடாது. ஓகேவா? இது எல்லாமே கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க.
இதை கரெக்டாக பார்த்துட்டு இந்த சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இதை பப்ளிக் பண்ணிக்கோங்க, பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுத்துருக்கோம், ஆச்சி சில்லி பவுடர். இதில் 3 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குண்டான ஹேஷ்டேக் வந்து கரெக்டாக போடணும். இப்போ இதில் வந்து 3 கீவேர்ட்ஸ் இருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஆச்சி சில்லி பவுடர் சூப்பர் குவாலிட்டி அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் 1 2 3 4 5 கீவேர்ட்ஸ் இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 கீவேர்ட்ஸ் இருக்கணும், 3 கீவேர்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 3 கீவேர்ட்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஹேஷ்டேக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஹேஷ்டேக் எப்படி போடணும் அப்படின்னா இது பை மோட் ப்ராடக்ட்டு தான். ஸோ ஹேஷ்டேக் வந்து ஹேஷ்டேக் பை மோட்டுன்னு நீங்கள் வந்து போடுங்க. பை மோட்டுன்னு அடித்தாலே நம்மளுக்கு வந்துடுது, எந்தவித ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ பை மோட்டுன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஹேஷ்டேக் போடணும்னா பை மோட் இ ஷாப்பிங். ஓகேவா, பை மோட் இ ஷாப்பிங், பை மோட் இ ஷாப்பிங்னு இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பை மோட் அப்ளிகேஷன். ஓகேவா, பை மோட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஹேஷ்டேக் வந்து இருக்கணும், 3 கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, அந்த 3 வேர்ட்ஸ் வந்து இருக்கணும், 3க்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பப்ளிக் இருக்கணும், 3 கீவேர்ட்ஸ் இருக்கணும், 3 ஹேஷ்டேக் வந்து இருக்கணும். நீங்கள் பை மோட் ப்ராடக்ட்டு போட்டிருக்கீங்க, அதனால் எத்தனை போஸ்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களோ அத்தனை போஸ்ட்லேயும் எடிட் பண்ண முடிஞ்சாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த போஸ்ட்டு போட்டுட்டேன்னா எந்தவித க்ராப் எதுவுமே கிடையாது, ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். போட்டுட்டு கீவேர்ட்ஸு பப்ளிக் இந்த ஹேஷ்டேக் எல்லாமே போட்டு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து இதில் வந்து ரெடி ஆயிரும். போஸ்ட் வந்து போட்டாச்சு. வியூ போஸ்ட் இருக்கா, வியூ போஸ்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு 3 கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது, 3 கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது, ஹேஷ்டேக் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். இதை போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இதை எடிட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதில் எடிட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எடிட் போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இதில் எடிட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கிடலாம். ஓகேவா, இதில் எடிட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே ஓல்டு போஸ்ட்டு நீங்கள் போட்டிருப்பீங்க, அதில் உங்களுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் எடிட் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கிடலாம். சரியா, இந்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து போஸ்ட்டு வந்து போடணும். கண்டிப்பாக பப்ளிக் போட மறந்துடாதீங்க. இனிமேல் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்துட்டிங்களா, போஸ்ட் போடுறதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நீங்கள் எது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ பை மோட்டில் அது வந்து நம்மளுக்கு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். இது வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு சின்னதாக காட்டுது, அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மொபைலில் வந்து லேண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கவர் ஆயிருச்சு. இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி தான் ரொட்டேட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கிடலாம். அப்போ தான் ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் ரெடி ஆயிரும். அடுத்து டேக் என்ன அப்படின்ட்டு 3 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். 3 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். 1 2 3 4 5. ஓகேவா, 3க்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. சரியா, இந்த வேர்டு வந்து அடுத்து ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறோன்னா ஹேஷ்டேக் என்னது பை மோட். ஓகேவா, பை மோட் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேஷ்டேக் போட்டு பை மோட் இ ஷாப்பிங். ஓகேவா, பை மோட் இ ஷாப்பிங். நெக்ஸ்ட்டு பை மோட் அப்ளிகேஷன். பை மோட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பை மோட்னு அடித்தாலே எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து
பீப்புள்ஸ் வந்து யார் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. இதில் ஆடியன்ஸ் இருக்கும். ஆடியன்ஸ் போட்டு எவ்ரி ஒன் அப்படின்ட்டு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. எவ்ரி ஒன் அப்படின்ட்டு கொடுத்து நீங்கள் போஸ்ட் வந்து போட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி கிராமில் வந்து நம்ம போஸ்ட் வந்து போடணும். இந்த மாதிரி தான் போடணும். இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அந்த ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. இது எதுவுமே கிராப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மூவி பார்க்கும்போது மொபைலில் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போஸ்ட்டு போட்டுருங்க. இதில் எடிட் எதுவும் பண்ணலாம் அப்படின்றது அந்த 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட்டை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இதில் எடிட் எதுவும் பண்ணணும்னு இருந்தால் இதில் எடிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து போஸ்ட்டு போட்டிருப்பீங்க, நீங்கள் டெலீட் பண்ணலைன்னா போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும். அடுத்து ஷேர் சேட்டில் போஸ்ட் போடுறவங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எடிட் எதுவுமே பண்ண முடியாத ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. அதனால் நியூவாகவே நீங்கள் வந்து எத்தனை போஸ்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களோ அத்தனை போஸ்ட்டும் இன்றைக்கே எல்லாமே ஒரே நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அமேசானில் வந்து பண்ணணும், பை மோட்லேயும் பண்ணியிருக்கோம், அமேசான்லேயும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டவுட் எதுவுமே வேண்டாம். நீங்கள் பை மோட்டில் 20 போஸ்ட் போட்டிருக்கீங்களா, 20 போடுங்க. 18 போட்டிருக்கீங்களா, 18 ஒரே நேரத்தில் பண்ணுங்கள். இது ஷேர் சேட்டில் உள்ளவங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. அவங்க மட்டும் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணலாம். ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் எடிட் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவேன்.